வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்ம கேப்ஸ்கிச்செடியில் பார்க்க போகிறது 7 கப் கேக். இது நம்ம கேப்ஸ்கிச்செடியோட 100வது பதிவு. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இனிமேல் கேப்ஸ்கிச்செடியில் ஜாயின் பண்ண போகிறவாளுக்கும் மிக்க நன்றி. இது 100வது பதிவுங்கிறதுனால ஸ்வீட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான் இது. 7 கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டியை எடுத்துட்டு அதில் 2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே கப் அளவுக்கு பால் 1 கப்பு ஜீனியோடு கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலோட ஜீனி நன்னா கலக்கணும். ஜீனி கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனி நன்னா கரைஞ்சதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கை விடாமல் கிண்டணும். விடாமல் கிண்டினாத்தான் உருண்டையாக வராமல் இருக்கும். இல்லைன்னா உருண்டை உருண்டையாக ஸ்லைஸ் போட வராது நமக்கு. கடலை மாவு ஒன்று போல் இதோட மிக்ஸ் ஆகி வந்ததும் தேங்காய் 1 கப்பு, திருவின தேங்காயை நான் மிக்சியில் ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 15 முந்திரி பருப்பு முழு அளவாக எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு அளவுக்கு அதிகமாக ஒரே கப்பு அளவு அப்படின்னு சொல்லிட்டு அதே அளவு எடுத்துட்டோம்னா முந்திரி கேக் ஆகிடும். இப்போது எடுத்து வச்சுட்டுருக்கிற நெய்யில் 1/2 கப் அளவுக்கு, முதல்ல ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து கைவிடாமல் கிண்டணும். கடல மாவை பொறுத்தளவுக்கு நல்ல கடல மாவாக இருந்தால் நெய் எவ்வளோ விட்டாலும் அதை உள்வாங்கிக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அதாவது எந்த அளவு மாவு எடுத்துட்டோமோ அந்த அளவு ஜீனி, அந்த அளவுக்கு 1 கப்பு நெய், இதை 1 கப்பு தேங்காய், 1/4 கப்பு அளவுக்கு தான் வரும். முந்திரி பருப்பு திரிச்சு போட்டோம்னா, மிக்சியில் திரிச்சு போட்டோம்னா அது 1/4 கப்பு அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரே 1 கப்பு பால் மட்டும். மிச்சம் வச்சுருக்கிற 1/2 கப்பு நெய்யையும் இப்போ இதோட சேர்த்து விடாமல் கிண்டணும். கை விடாமல் கிண்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாவு வேக ஆரம்பிக்கும்போது சூப்பராக ஒரு அரோமா ஒன்று வரும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவு வெந்துட்டுருக்கு, நன்னா வேக ஆரம்பிச்சிடுத்தோ அப்படின்னு. இந்த ஸ்வீட் ரொம்ப நேரம்லாம் இழுக்காது. 20லேருந்து 25 நிமிஷம் அது வரைக்கும் அடுப்பை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடக்கூடாது. கை விடாமல் கிண்டணும். அதே சமயம் ஃப்ளேமை ரொம்ப ஜாஸ்தியாகவும் வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் ஆரம்பிச்சேன்னா கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்கோ. ஃப்ளேமை வச்சு குறையாமல் வச்சு பதம் பார்த்து டக்குன்னு இறக்கி ஸ்லைஸ் போடலாம். பொதுவாக இந்த ஸ்வீட்டுக்கு ஓரளவுக்கு ஃப்ளேம் சிம்மில் வச்சா தான் நமக்கு சேஃப்டி. பதம் மாறாமல் நன்னா வரும் கேக்கு. விட்ட நெய் ஃபுல்லாக உள்வாங்கிண்டு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் நுரைச்சி வரும் வெந்த பதம். அந்த வெள்ளை பதம் வரும்போதே ஒரு ஸ்லைஸ் போடுற ஒரு தட்டை எடுத்துட்டு அதில் நெய்யை தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் தடவி அதில் கொட்டி ஸ்லைஸ் போட்டோம்னா கீழே தட்டில் ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் அந்த நெய் தடவுறது. நல்லா அடியில் ஒட்டாமல் ஒன்று போல் கிண்டி விட்டுட்டே வந்தோம்னா அந்த வெள்ளை நுரை வரும்போது உருண்டு திரண்டு ஒரு பதத்துக்கு வரும். நல்லா களி மாதிரி வரும் ஓரளவுக்கு. அப்போது நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற தட்டில் இதை போட்டு ஸ்லைஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பதம் 1 நிமிஷம் கூடவோ குறைச்சோ போட்டுறக்கூடாது. சரியான பதத்தில் அந்த உருண்டு திரண்டு வரும்போது கரெக்டாக தட்டில் எடுத்து கொட்டிண்டு ஆற வச்சு அதை ஒன்றுபடுத்தி அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போடணும். பதம் மாறிடுத்து அப்படின்னு எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலான்னா ஸ்லைஸ் போடும்போது நிறைய தூள் சேர ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ஆஹா பதம் மாறிடுதோ அப்படின்னு நினைக்க தோணும் நமக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த மேல் சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கத்தி போட்டேன்னா வாக்கா உள்ளே இறங்கணும் கத்தி. அதுதான் ஸ்லைஸ் போடுற பதம். ஒன்று போல் ஒரு தூள் கூட இல்லாமல் ஓரளவுக்கு நன்னா ஸ்லைஸும் வரும். ஸ்வீட்டு ரெடி ஆகிடுத்து. இப்போது ஸ்லைஸ் பாருங்கோ, நன்னா வந்திருக்கு. ஸ்வீட் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.